இந்த ஏத்தர் ஸ்கூட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த சீட் வந்து நமக்கு கீழே இந்த பேனலில் இடிச்சு ஃபுல்லாக ஸ்க்ராட்ச் விழுந்திருக்கு. அந்த பக்கம் சரியாக தெரியல, இந்த பக்கம் பாருங்கள், இந்த இடம் ஃபுல்லாக மார்க் ஆகிருக்கும். இது என்ன ஆகும்னா கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு பெயிண்ட் அந்த இடத்துல சுத்தமாகவே போயிடும். இப்போ ஸ்க்ராட்ச் ஆகும், அந்த சீட்டு தேஞ்சு ஃபுல்லாகவே உங்களுக்கு பெயிண்ட் ஃபுல்லாகவே போயிடும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த இடம் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஒரு ஸ்டிக்கர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பெயிண்ட் போகாமல் ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ ஸ்டிக்கர் மட்டும் தெரியும், நீங்கள் ஸ்டிக்கர் மட்டும் போட்டு வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நார்மலாக நீங்கள் சிங்கிள்ஸில் போகும்போது உங்களுக்கு வந்து டச் ஆகாது. சிங்கிள்ஸில் நீங்கள் போகிறீங்கன்னா ஓகே, வெயிட்டான ஆள் யாராவது போனீங்கன்னா கண்டிப்பாக டச் ஆகும். சிங்கிள்ஸில் போகிற வரைக்கும் பெருசாக தெரியாது. பட் டபுள்ஸில் போகும்போது கண்டிப்பாக ஃபுல்லாக தேஞ்சிடும், கேப்பே இல்லை பாருங்கள். இதே மற்ற ப்ரீமியம் ஸ்கூட்டர்லாம் பாருங்கள், இது அப்படி இல்லையா. இதில் பாருங்கள், சீட்டை நீங்கள் எவ்வளோ ப்ரெஸ் பண்ணாலும் டபுள்ஸ் பண்ணாலும் உங்களுக்கு கீழே தெரியாது. ஸோ இவங்களோட டிசைன் இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஏத்தர் மட்டும்தான் அப்படி இருக்குது. பட் இதுதான் இப்போ ஸ்டிக்கர் பண்ண போகிறோம். ஸ்டிக்கர்லாம் நீங்களே பண்ணிட்டீங்கன்னா செலவு கம்மியாகும். ஸோ அதுக்கு ஸ்டிக்கர்லாம் வாங்கி வச்சுருக்கேன். நான் வண்டி வாங்கும்போது ஸ்டிக்கர் பல்காக வாங்கிட்டேன். ஸோ எல்லாமே நம்மளே பண்ண ஸ்டிக்கர் தான் அதெல்லாம். ஸோ எங்கெங்கெல்லாம் ஸ்க்ராட்ச் ஆகுமோ அவங்க இந்த ப்ரொடெக்ஷனுக்கு அங்கங்கே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தனியாக சேல் பண்ணுறாங்க. அந்த ப்ரொடெக்ஷன் நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா அதுவே ஒரு 1500 மேலே போகுது. அதுக்கு நம்ம ஸ்டிக்கர் பண்ணுறோன்னா அந்த ஸ்டிக்கரில் டேமேஜ் ஆனால் கூட நம்ம பிரித்து போட்டு மறுபடியும் இன்னொரு ஸ்டிக்கர் பண்ணிக்கலாம். ஒரு வழியாக ஸ்க்ராச்சஸ் ஆகிற இடம்லாம் வந்து கவர் பண்ணியாச்சு ரெண்டு பக்கமும். அப்போ தான் ஒரு விஷயத்தை கவனித்தேன், இங்கே ஒரு கனெக்டர் ஒன்று டம்மியாக கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அது எதுக்காக அப்படின்னு பார்த்தா இது டம்மி கனெக்டரு. இது கூட ஒழுங்காக மாட்டாமல் அப்படியே கிடந்துச்சு, நான் தான் இப்போ எடுத்து மாட்டுறேன். இது வந்து டம்மி கனெக்டரு. இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து பூட் ஓப்பன் பண்ணோன்னா அங்கே வந்து உங்களுக்கு ஒரு லைட் எரியும் இல்லையா, அதோட கனெக்ஷன் இது. ஸோ அப்போ தான் கண்டுபிடிச்சா இந்த டம்மி கனெக்டர் எதுக்காகனா அவங்க ஃபியூச்சரில் யூஎஸ்பி சார்ஜிங் ஃபார் மொபைலுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் அவங்களால அதை கம்ப்ளீட் பண்ண முடியல, ஏன்னா வாட்டர் ப்ரூஃபாக ரெடி பண்ணணும். ஸோ இந்த வண்டி தண்ணியில் முங்கினாலும் அது வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகக்கூடாதுன்னா இப்போ வாட்டர் ப்ரூஃபோட உங்களுக்கு வந்து இந்த இடத்துல சார்ஜிங் போட்டு வரணும். ஸோ அதுக்காக தான் வந்து அவங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாததுனால இன்னும் அது சக்ஸஸ் ஆகலை போல இருக்குது. ஸோ அதனால தான் ஆப்ஷன் மட்டும் இருக்குது, அதுக்கான பவரும் வரல. நான் பவர் செக் பண்ணி பார்த்துட்டேன், இதில் 5 வோல்ட் வரும்னு நான் பார்த்தேன். வரும்னா நம்மளா ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் இதில் பவரும் வரல. ஸோ அவங்க டம்மியாக தான் கொடுத்து வச்சுருக்காங்க. கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள். ஸோ இனிமேல் வந்து நம்ம அந்த சீட்டில் டபுள்ஸ் போனாலும் உங்களுக்கு பேனலில் ஸ்க்ராட்ச் ஆகாது.